வணக்கம். விஜயலக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்டில் இன்றைக்கி நிறைய பொருள் செஞ்சோம். அதில் ஃபஸ்ட்டு கோதுமை, முளைக்கட்டின கோதுமை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 2 நாள் ஊற வச்சு முளைக்கட்டி, அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு வெயிலில் மாவை அரைச்சி நல்லா ஆற வச்சுருவோம். ஒரு 4 மணி நேரம் ஆறின பிறகு அப்புறம் பேக்கெட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ராகி சொல்ல வேண்டியதே இல்லைங்க, ரொம்ப அருமையாக முளைச்சி வரும். வீட்டிலே கூட நம்ம செய்யலாம். அதையும் நல்லா காய வச்சு அரைச்சி ஆற வச்சு ஜெலிச்சு பேக் பண்ணோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனாக சத்து மாவு மாதிரி இதை காய்ச்சி கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை பனவெல்லம் போட்டு கொடுங்க. அடுத்து இட்லி பொடி. நார்மல் இட்லி பொடி மாதிரி இல்லைங்க எங்கள் இட்லி பொடி. கருப்பு உளுந்து, எள், சிகப்பரிசி, முக்கியமாக சிகப்பரிசி சேர்க்குறோம். குழந்தைங்களுக்கு பருப்புனால் வர எந்த தொந்தரவும் வராமல் பாதுகாக்க இந்த சிகப்பரிசி உதவும். நாங்கள் செய்கிறோன்றதுக்காக சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ரத்தத்தில், இதயத்தில் நல்ல பலத்தை சேர்க்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இட்லி பொடி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம். எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வறுத்து ஆற வச்சு மாவை அரைச்சி அதுக்கு தேவையான காரம், மிளகாய், பெருங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பேக்கெட் பண்ணிடுவோம். சூப்பராக வருங்க. ஒரு மாதிரி நறுப்பு டேஸ்ட். நெய், நாங்கள் பசு நெய் காய்ச்சுறோங்க. நாங்களே ஆடை எடுத்து நெய் காய்ச்சிரும். ரொம்ப இல்லைங்க, ஒரு 5 லிட்ரு அப்படி காய்ச்சுவோம். சூப்பராக வருங்க. குருணையாக இருக்கும், அழகாக இருக்கும். அதுவும் நல்லா ஆறட்டுன்ட்டு அப்புறமா இப்படி பேக்கெட் பண்ணி தருவோம். நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். பசுனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்து கரம் மசாலா, செம்ம ஃப்ளேவர்.